எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேட்க வேண்டிய இடம் பார்த்து கேட்கணும், தட்ட வேண்டிய இடம் பார்த்து தட்டணும். அப்படி தட்டினால் நாதம் பிறக்கும், காலையிலும் நாதம் பிறக்கும். தட்ட வேண்டிய இடத்தை விட்டுட்டு வேற இடத்தை தட்டணும்னா நாதம் கிடைக்குமா? நாதமும் கிடைக்காது, நாதமும் கிடைக்காது, பூதி ஆயிடும். ஆமா, வாருங்கள் கேளுங்கள். எனக்கு தெரிந்த ஒரு சில பதிலை சொல்லலாம் இருக்கேன். வாருங்கள் கேளுங்கள். அற்புதமான பேச்சு. கற்றது கை மண்ணளவு, கல்லாவது உலகளவு. விஷயத்துல உலகத்தில் படித்தது கையளவு, படிக்காதது உலகளவு இருக்கு அப்படின்னு அடக்க பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று சொன்னார். சொன்னவர் யாரு தெரியுமாங்க? வடலூரை சேர்ந்த வள்ளலார் அவர்கள். ராமலிங்காடிகள் அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன் என்று சொன்னார். அதை ஏங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனமாடினேன் என்று சொன்னாரே? பயிர் வாடுறதுக்கு அவர் மனசு வாடுறதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இந்த பயிரிலிருந்து வரக்கூடிய நெல்மணியினால் ஒரு ஏழை விவசாயிகளுடைய பசி தீருமே. அப்படி இல்லாவிடால் இந்த பயிர் வாடிவிட்டால் அவருடைய வயிறும் வாடிவிடுமே என்று சொல்லி அவரேதான் சொன்னாரா, காக்கை கறி சமைத்து கருவாடும் என்று உயிர் வாழ்வார் சைவர். சைவர்னு சொல்லிட்டு காக்கா கறி சாப்பிடுவோம்னு சொன்னா காக்கா கறி சைவம்னு சொல்லுவீங்களா, அசைவம் சொல்லுவீங்களா? அசைவம் தானே. எப்படி சொல்றீங்க? காக்கையினுடையது காக்கை பாருங்க, சொல் ஒன்று பதம் இரண்டு, பதம் இரண்டு என்றார்கள். காக்கைங்கிறது ஒரு பறவை. ஆனா அவர் இந்த காக்கையை சொன்னார். அவரு காக்காய சொல்லலங்க, கால் கை அளவு, கால் கை அளவு எடுத்து. கருவாடுங்கிறது மீன் இறந்த பிறகு வருவது. அந்த கருவாடு இல்ல, கரு என்ற உயிர் வாடும் என்று உண்டு வாழ்வார் சைவர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாருங்க. பாருங்க, திருமுருக கிருபானந்த வாரியார் என்ன சொன்னாரு? ஐயா, மாமிசத்தெல்லாம் சாப்பிடுறமே, ஒரு உயிர் இறந்த பிறகு அந்த உயிர் கொண்டு போய் எங்க அடக்கம் செய்வோம்? இந்த பணத்தை அடக்கம் பண்ற இடத்துக்கு பேர் என்ன? சுடுகாடு. அப்ப அடக்கம் பண்ற இடத்துக்கு பேர் சுடுகாடு. இப்படி உயிர் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் கொன்னு திங்கிறீங்களே, வயிறு என்ன சுடுகாடா? செத்த பணத்தை இங்க வதைக்கணும் சுடுகாட்டுல. இப்படி இறந்த ஜீவராசி எல்லாம் மனிதனை போல அதுவும் ஒரு ஜீவராசி தானே. அதையெல்லாம் கொன்னு சாப்பிடுற வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்டாரு. அப்படிங்கிற பாருங்க. அதனாலதான் அசைவத்தை வெறுத்து சைவத்திற்கு போனதுக்கு காரணம். சரி, உயிரை கொல்லக்கூடாது. சரி, இப்ப எதுக்காக சொன்னாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறீங்களே, அது இன்னும் அண்ணன் மாதிரியே குடும்ப பழக்கமா இல்லங்க. யாராவது ஒரு பெரியவரை சந்திக்கிறோம்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட விவரம் இருக்கா? நீங்க வந்த உடனே சந்திக்கும் பொழுது என்ன சொன்னீங்க? விவரமா வருதா அப்படின்னு ஒரு புள்ளி வச்சிருக்கீங்க. அப்ப விவரமா வந்தாதானங்க நல்லா இருக்கு. அப்ப விவரம் இங்க பேசணும். மலையும் மோதினாதானங்க பறக்கும். அப்ப நீங்க மலையா நான் நினைக்கிறேன், உங்க கூட மோதலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தங்கத்தை உரசி பார்க்கணும், பேசி பார்க்கணும். அப்ப உங்களோட பேசினாதானே தமிழுக்குள்ள ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கும். சமத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சமத்துக்கு நால்வர், சகலத்திற்கும் ஐவர், சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தால் 10 மறந்து பறக்குமா. அப்படி இருக்கும் பொழுது தமிழை இருவர் பேசினால் அழகு பெருமே. இப்ப சைவம் சாப்பிடணும்னு சொன்னீங்களே, சைவம் மட்டும் இப்ப கீரை சாப்பிடுறோம், அது ஒரு உயிரினம் இல்லையா? வெண்டிக்காய ஒடிக்கிறோம், அது ஒரு உயிரினம் இல்லையா? கத்திரிக்காய இங்க என்ன பறிக்கிறேன், நாம எங்க பகுதியில பறிக்கிறேன்னு சொல்லுவாங்க, இங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. புடுங்குறேன்னு சொல்லுவாங்க, சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, புடுங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூவை பறிக்கிறேன்னு சொல்லுவாங்க, இங்க புடுங்குறேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு இது, இங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. கத்திரிக்காய் பறிக்கிறேன்னா அது ஒரு உயிரினம் இல்லையா? அப்படி கேட்கும்போது அவர் சொன்னாரா, மனிதர்கள் கூந்தலை என்ன பண்ணுவோம், வெட்டிதான் விடுவோம், அப்பதான் மனிதரா தெரியும், இல்லைன்னா குரங்கு மாதிரி தெரியும். அதனால அது வலிக்குதா, வலி இருக்காது. நகத்தை வெட்டி விடுவோம், அது வலிக்குதா, வலி இருக்காது. அதே போலதான் காய்கறியும் எந்த ஜீவராசிகளுக்கும் வலி இருக்காது, அதை சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு கருத்துக்களை சொன்னாராம் வள்ளலார். அதனாலதான் இவங்க 2 பேருமே சைவத்துக்கு மாறிட்டாங்க நினைக்கிறேன். விஷயம் மனிதனுடைய உடம்புல மற்ற ஜீவராசிகளுடைய உடம்புல போடக்கூடியது என்ன? குருதி. குருதினா ரத்தம். எந்த நீங்க சொன்ன போல கத்திரிக்காய் ரத்தம் பத்திரிக்கிறா, ரத்தம் வராது, ரத்தமா இருக்காது. நீங்க சொன்னது போல தலைமுடியை வெட்டினால் வலிக்காது, நகத்தை வெட்டினால் வலிக்காது.
அப்ப ஏன் அது போல அதற்கும் அடிக்காது அப்படின்னு நல்ல விதமான கருத்துக்களை சொல்றாரு. எதெல்லாம் சொல்லிட்டேன், ஏன் கூட நீங்க மோதணுமா? முடியுமா? என்னங்க என்ன முடியுமா? மோதுறது நான் வந்திருக்கேன். முடியுமா முடியாதுன்றதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை. ஆசை இருக்கலாம். என்னங்க ஆசை இருந்தாதான் மனிதன் வாழ முடியும். ஆசை இல்லைன்னா மனிதன் வாழ முடியும். ஆசை இருக்கலாம், அங்க பேராசை இருக்கும். பேராசை இருக்கக்கூடாது. பேராசை ஆசை இருந்தால் வாழலாம், பேராசை இருந்தா வாழ முடியாது. கூடையில இருக்கிறவன் எதற்கு ஆசைப்படுறான்? இதுக்கு ஓட்டு வீடு கட்டணும். ஓட்டு வீட்டுல இருக்கவன் மாடி வீடு கட்டணும். மாடி வீட்டுல இருக்கவன் அதுக்கு மேல வீடு பெரிய பெரிய வீடா கட்டி மாடி கட்ட வாழணும்னு ஆசைப்படுறான். ஆமா, அதெல்லாம் சரி. கூரையில இருக்கிறவன் உடனே மாடி மாளிகை அரண்மனை எல்லாம் கட்டணும் நினைச்சா முடியுமா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. முயற்சி திருமணையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்து விடும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளிநாட்டுக்கு போய் கட்டு கட்டா பணம் சம்பாதிச்சோன்னா மாளிகை நாங்க அதுக்கு மேல அரண்மனையோ கூட கட்டலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வெளிநாடு அல்லங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றப்போல் கவலைக்கு வேண்டாம் முத்துக்கள் ஒரு கவிஞர். கைத்தொழில் ஒன்றை கற்று இந்த நாட்டில் இல்லாத செல்வமண்டியா இருக்கு. என்ன வளம் இல்லை இந்த திறநாட்டு. ஒழுங்காய் பாடுபாடு வயல் காட்டு உயர்ந்தால் உன் மதிப்பு அயல் நாட்டுன்னா உன்னுடைய மதிப்பு உயரும். இந்த நாட்டில் இல்லாத செல்வம் இருக்கிறதோ இல்ல இல்ல. அழகு நிறைய விஷயங்கள் சமாளிக்கிறது இங்கே இருக்கு. ஏன் வெளிநாடு வளர்த்து சமாளிக்க முடியுமா? அப்படி இல்லைங்க. மோதணும் முடிவு பண்ணிட்டீங்க. மோதியே பார்க்கணும்னு முடிவுதான் என்னுடைய முடிவு. என்ன பண்றது? குட்டுப்பட்டாலும் மோதிர கையில குட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. சனியை முடிக்க நார கழுத தூக்கப்பட முழுங்குச்சா. சனியை முடிக்கிறதுக்காக நார கழுத தூக்கி போட்டு முழுங்குச்சா. கேளுடா வந்தவர் யாரு? சனி பகவான். என்னன்றாரு? கொக்கா மாதிரி கொலகரையில உட்கார்ந்துருக்காரு. ஆட்டுக்குள்ள போகுது, அதை தூக்கி போட்டு முழுங்குவோம்னு இது உட்கார்ந்து இருந்துச்சு. சிவனாகப்பட்டவருக்கு 8 அறிவு, ஆனா பறவையாக மாறும் பொழுது 4 அறிவுன்னு வந்துட்டாரு. அந்த அறிவு வேலை செய்யல. அதனால தண்ணிக்குள்ள இருக்கிற நாரையை தூக்கி போட்டு முழுங்க. அங்க என்னாச்சு? நாரை தூக்கி போட்டு முழுங்க உள்ளுக்குள்ள கெளுரு போய் முள்ளு மாறிடுச்சு. சனி பகவான் சொன்னாரு, என்னைய தொட முடியாதுன்னு நீ சொன்னீங்க, உன்னைய தொட்ட மாத்தியா? நானா வந்து தொட்ட, நீயா தூக்கி போட்டு முழுங்கி இங்க தொண்டை கிழிஞ்சு போச்சே அப்படின்னு. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு இடத்திலே பலம் உண்டு. என்ன பலம்? சனீஸ்வர பகவானுக்கு பலம் இல்லைன்னா பார்வையில பலம். ஆக பார்வையில் விட்டது சிவபெருமான் சிவபெருமான் நாதையாக மாறி தன்னுடைய மதியை இழந்து வச்சாரு. மோதனம் ஆசைப்படுறது என்ன ஒண்ணு தெரியுமா? பகல் வெள்ளம் கூகையை காக்கை, இகல் வெள்ளம் எந்தற்கு வேண்டும் பொழுதும் சொன்னார் வள்ளுவர். இதற்காக சொன்னாரு பகல் வெள்ளம் கூகையை காக்கை. காக்கையை விட பலமானது ஆந்தை. அந்த ஆந்தையை பகல் பொழுதுல எது வென்றுடும்? காக்கை வென்றுவிடும். இகழ் வெள்ளம் எந்தற்கு வேண்டும் பொழுதுனால், இகழ் வெள்ளம்னா என்ன? ஒரு நாட்டை ஆளக்கூடிய மற்றொரு நாட்டை ஆளக்கூடிய அரசனும் மற்ற நாட்டை வெல்லணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு வேண்டும் பொழுதுனால். அப்ப எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பதாக திட்டமிட்டு செய்யணும்னா மனிதனுடைய வாழ்க்கையில திட்டமிடுறது ரொம்ப அவசியம். மோதனம்னு வந்தவங்க என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான தகுந்த ஏற்பாடுகளோடு வந்திருக்கணும். முதல்ல யார எப்படி வணங்கணும்னே தெரியல. நீங்க எங்கிட்ட போது என்ன நினைப்பீங்க? சிரசுக்கு மேலே கையை குவித்து வணங்கினால் இறைவனை வழிபடுவதாக அர்த்தம். அதெல்லாம் சரி. உலகத்துக்கு நேரா வழிபடுகிறோம் என்றால் நம்மளுடைய தந்தை அறிவுக்கு கொடுத்தவரை வணங்குறோம்னு அர்த்தம். அதுவே நெஞ்சுக்கு நேரா கையை குவித்து வணங்கினால் மரியாதைக்குரியவர்களை வணங்குறோம்னு அர்த்தம். அதுவே அடி வயிற்றிலே கையை வைத்து வணங்கினால் தாயை வணங்குவதாக அர்த்தம். உங்களை வணங்குறதுல என்ன குற்றம் கண்டுபிடித்து? பெற்ற தாய் தந்தையை வணங்கும் பொழுதோ, தெய்வத்தை வணங்கும் பொழுதோ, கூடாதரை வணங்கும் பொழுதோ, மரியாதைக்குரியவர்களை வணங்கும் பொழுதோ காலில் செருப்பு போட்டு யாராவது வணங்குவதற்கிறா? போற வழியில அறிமா உங்க அண்ணன் மாதிரி நீ இருக்கு. எங்க அண்ணன் என்ன விட அறிவாளி. அறிவு இருக்கா? அறிவு இருக்கிறதால உங்க வச்சுட்டு இருக்கேன். அறிவு இருக்கிற மாதிரி தெரியல. அறிவு உங்களுக்கு வேணுமாங்க? ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தா தானே வாங்கலாம். இருமா, ஒரு நாரத மகரிஷி வந்திருக்கேன். வந்திருக்கக்கூடிய நாரத மகரிஷிய காலில் செருப்பு போட்டு வணங்குறிய வணங்கலாமா? இதுல மோதல் ஆசைப்படுற? சரி விடுங்க, தலை சுத்தி தூக்கிடுமா? காலில் செருப்பு போட்டு வந்து ஒரு நாரத மகரிஷிய வணங்குறிய இதா நீ படிச்ச லட்சணமா? எரும மாட்டை வாங்கி வைக்கலாம்ல? நல்ல மேய்க்கலாமே. அதனால எரும மாடு எமனுக்கு வாங்கணும். அவரே அது மேலதான் ஏறி பல உயிர்களை பிடிக்கிறோம். நமக்கு கிடைக்கிறது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அந்த வாகனத்தை போய் நம்ம கிடைக்குமா? கிடைக்க மாட்டோம். எரும மாடு எப்படி தெரியுமா? எப்படிங்க? மழை வந்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, மந்தமாவே நிக்கும். ஆனா வளர்க்கிற ஆளு எப்படி? மந்தமா மாதிரி. மந்தமா என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா எரும மாட்டை பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அதெல்லாம் சரி பார்த்தா இருக்கு. எரும மாட்டை பால் வெண்மையா இருக்கு. அந்த மாதிரி எங்க உள்ளமெல்லாம் வெள்ளை. நீங்க நினைப்பீங்க
இருந்தால் மட்டும் பார்த்தாங்க. நிறுத்துங்க. சரியான முறையில் யாருக்கு எப்படி நிறுத்துறது சத்தமா போடக்கூடாது. நீங்க சரியா? சித்தமாக்கு சிவமாக்கு சத்தம் போட்டா செய்வாங்க. அங்க வரைக்கும் வரக்கூடாது, சண்டை சபைக்கு வரக்கூடாது. அங்க வரைக்கும் சண்டை வரைக்கும் எங்க வரைக்கும் இருக்கு? போடாதீங்க. ஒரு மேல நீங்க பெரிய ஆள் போக போற மலை மோதனா தீப்பு வளர்க்கும். சாலையோட மலை மோதனா தீப்பு வளர்க்கும். இப்படி மண்ணாங்கட்டியில மோதனா தூசிதான் வளர்க்கும். போக போக தெரியும் பொன்னம்பலம் செய்தி பார்க்க தான் தெரியும். என்னோட செய்தி என்னன்னு உங்களுக்கு என்னதான் ஒரு செய்தி வருகிறது? அறிவறிக்கான்னு கேட்டீங்க. கடையில போய் கேட்கிறேன், கத்திரிக்காய் இருக்கா, முருங்கைக்காய் இருக்கா, தக்காளி இருக்கான்னு கேட்பேன். யாருக்கு வேணும்? இல்லாதவங்களுக்கு தேவைப்படுது, அதனால கேட்கறாங்க. அறிவறிக்கான்னு கேட்கறீங்க, உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு இல்லன்னு தெரியுது, இதுல இருந்து தெரியும். யாருக்கு இல்ல? என்ன சொல்லுங்க? தெரியுமா? உங்களுக்கு தொட்டவன் தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல உனக்கு முட்டைக்கு ஜனங்கள தெரியுமா? புளிய முட்டைக்கு ஜனங்கள தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? கால்ல செருப்பு போட்டுக்கிட்டு வணங்குறதுக்கு என்ன தப்புங்கிறீங்க? உனக்கு இவ்வளவு தெரியுமில்ல? பாவர செய்கிறது செருப்பு. இந்த செருப்பு முதல்ல எங்க இருந்துச்சு? மேல தேவலோகத்துல. பூலோகத்துக்கு யாரால எப்படி கொண்டு வரப்பட்டுச்சு? நீ பெரிய இருக்க என்ன தெரியும் நினைக்கிறீல்ல? உண்மையாவே நீ பெரிய ஆளா இருந்தா பாவர செய்கிற செருப்பு பூலோகத்துக்கு எப்படி வந்து சொல்லு. நீ பெரிய ஆளா வந்து தந்த உடனே கேள்வியா? கேள்வி கேட்ட பெரிய ஆளா? அறிவினா, அறியாவனா, ஐயவனா, கொடைவனா, கொழல் வேணா, ஏவல் வேணா, 6 வகையான வினாக்கள் உண்டு. சொட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா, வெள்ளர் விடை, உற்ற துரத்த விடை, உருவது குரல் விடை, இன மொழி விடை என்று 8 விதமான பதிலை சொல்லணும். கேள்வி கேட்ட நீங்க பெரிய ஆளா? கேள்வி கேட்டவன் நீ பெரிய ஆளா என்ன பண்ண? அப்படித்தான் போடுவேன். இது ஏன் சட்டம்? சொல்லுமா? கோயிலுக்கு போகும்போது செருப்பு போட்டு போமா? தெய்வத்தை வணங்கும் பொழுது செருப்பு போட்டு வணங்குவோமா? நீங்க கோயிலா? நீங்க தெய்வமா? தெய்வம் எந்த ஊர்ல தேடி வந்திருக்கு? நீங்க எங்க தேடி வந்திருக்கீங்க? நான் உங்க இடத்துக்கு தேடி வரல. உங்களுக்கு தேடி வந்தவருக்கு உபசரிப்பு தானையா? வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வண்டமிழ் நாடு அப்படிங்கிற பெருமை. வந்தாரை வரவேற்கும் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுல வந்தாரை பத்தி வரவேற்கிறதா? பாய் பேசினா மட்டும் பத்தாது, அதுல விஷயம் இருக்கும். ஏங்க நான் பேசுறது கேள்விக்கு பதில சொல்லணும். என்ன நீங்க கேட்ட உடனே நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவசியம் இல்லை. அப்புறம் எதுக்கு வந்தாங்க? நீங்க கேள்வி கேட்கறதுக்கு நீங்க வந்த காரணத்தை சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீ ஏன் கால்ல ஓடுறீங்க, எனக்கு கையில ஓடுறீங்க, நீ ஏன் மூக்கல ஓடுறீங்கனால கேள்வி கேட்கற. மூக்கல ஓடுற பெண்கள் மூக்கல ஓடுறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. என்னங்க விளக்கம்? காதுல ஓடுறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? காது எதுக்கு குத்துறாங்க? விளக்கம் இருக்கு. எதுக்கு குத்துறாங்க? காதுல எதுக்கு காதை குத்துறான், எதுக்கு மூக்கல வரும், அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. சரியா? கால்ல செருப்பு போட்டிருக்க, இந்த செருப்பு எப்படி வந்துச்சு? யாரால உலகத்துக்கு வந்துச்சு? தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா உள்ள கால்ல காலணி போட்டுக்கிட்டு வந்து வளம் வந்து வணங்குறது ஒரு குற்றமா? எனக்கு ஒண்ணும் புரியல. கால்ல ஓடிக்கிட்டு வர்றத காது ஏன் குத்துறோம்? ஓம் என்ற பிரணவ மந்திரம் போல இருக்க வேண்டும். ஓ என்பது காது. அந்த இம்முன்னா காதை குத்துனாதான் இம் புள்ளி வைக்கிறது. அதனாலதான் வாழ்க்கையில முழுமை வரணும். குழந்தை பிறந்து இறந்தா கூட அதுக்கு காது குத்திதான் நம்ம குழந்தைய, இறந்த குழந்தைய கூட காது குத்தி தான் புதைப்போம். அதனால நம்மளுடைய வழக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பிறந்த குழந்தை கூட அதுவே காது குத்தாம ஆண்டு திருமணமே நடக்காது. கல்யாணத்தையும் கூட கொண்டு வச்சுட்டு காது குத்துவாங்க. அதனால காது குத்திருக்கேன். ஏன் காது குத்துறாங்க? மூக்கு குத்துறதுக்கு ஒரு விளக்கம். திருமணம் நடந்த பெண்கள்